வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. உங்களோட ஃபில்டர் செட்டப்பில இருக்க த்ராட்டில் வால்வ் வந்துட்டு ஒர்க் ஆகலையா? கவலையே படாதீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேனுவலா வந்துட்டு வென்ச்சுரி செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு தேவையானது என்ன அப்டின்னா, ஒரு 2 1/2 இன்ச் கேட் வால்வு, அதுக்கடுத்து 2 1/2 இன்ச் டீ வந்துட்டு 2 வேணும். அதேபோல 2 1/2க்கு 2 புஷ் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு 2 வேணும். 2 இன்ச் எல்போ. பைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டூ 7 அடி இருந்தா போதுங்க. இந்த டைப் வென்ச்சுரி இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ற டைப் தான். இதுல இன்னொரு டைப் என்ன அப்டின்னா, எஃப்டிஏ போடுறது அந்த டைப்பு. 2மே நல்லாயிருக்கும். அதேபோல வென்ச்சுரி இன்ஜெக்டர் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்ம மெயின் லைன்ல ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு டீ இருக்கு பார்த்தீங்களா? அந்த டீல வந்துட்டு வென்ச்சுரி இன்ஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வென்ச்சுரியில இருக்க ஏரோ மார்க் வந்துட்டு மேல் நோக்கி இருக்கணும். அதே வந்துட்டு 2வதா ஒரு டீ இருக்கு இல்லைங்களா? அதில வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த இன்ஜெக்டர்ல இருக்க ஏரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா, கீழ் நோக்கி இருக்கணும். அதேபோல நம்ம அந்த சென்டரா வைக்கிற வால்வு வந்துட்டு பார்ஷியலா க்ளோஸ் பண்ணிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா, ஃபெர்டிலைசர் இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டைப் வென்ச்சுரி வந்து பார்த்திங்கன்னா, ரிட்டர்ன் வாட்டர் வரும் நம்ம வந்துட்டு வால்வு க்ளோஸ் பண்ணும்போது. அதேபோல் வந்துட்டு அந்த சென்டர் வால்வு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் பார்த்திங்கன்னா, அந்த ரிட்டர்ன் வாட்டர் ஸ்டாப் ஆயிட்டு, அந்த ஃபெர்டிலைசரை வந்து இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இந்த வென்ச்சுரி இன்ஜெக்டர்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.